ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான மூவி தான் நிறமாறும் உலகில். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான தனித்தனியான ஒரு கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த கதைகள் எல்லாமே அந்த கதையில இருக்கக்கூடிய அந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பயங்கரமான போல்டான ஒரு கருத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுல படத்தோட கதை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, வீட்ல அம்மா மேல கோவப்பட்டுட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணுகிட்ட இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த ட்ரெயின்ல வந்து ஒரு டிடிஆரா வராரு நம்ம யோகி பாபு. இதுல யோகி பாபு அவரோட லைஃப்ல சந்திச்ச சில நபர்களோட கதைகளை அந்த பெண்ணுகிட்ட சொல்ல, அந்த கதைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த பெண்ணோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மனசு மாறினாலா, அந்த கதைகள் எந்த மாதிரியான எஃபெக்டிவான கதைகள். முதல் கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு மும்பைக்கு வரக்கூடிய ஒரு கப்புள்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது கதை வந்து பார்த்தீங்கன்னா வயசான மூத்த ஒரு தாத்தா பாட்டிங்க வந்து அவங்களோட பசங்க எப்படி பாத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கதைன்னு சொல்லி இப்படி தனித்தனியான கதைகள். அது எல்லாமே நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு. இதுல மொதல் விஷயம், இந்த படத்தோட அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே நிறமாறும் உலகில். ஸோ இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே இந்த படத்துல நிறைய டிஃப்ரெண்டான கலர் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாமே கண்டிப்பா ஒவ்வொரு ஷேடை வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸோட அந்த ஷேடை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. இதுல முதல் கதை ரெண்டாவது கதை கண்டிப்பா ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அந்த முதல் கதையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பழக்கப்பட்ட கதை தான். ஆனா அதை பாத்தீங்கன்னா முடிச்ச விதம், அதுல வந்து நம்ம வெங்கியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். வெங்கிக்கும் அவங்க அம்மாக்கும் இருக்கக்கூடிய அந்த குட்டி போர்ஷன்ஸ் அதுவுமே நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு. ரெண்டாவது கதை கண்டிப்பா பயங்கர எமோஷனலா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த இடங்கள்லாம் பாரதி ராஜா அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரை சுற்றி வரக்கூடிய மற்ற கதாபாத்திரங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். இதை தாண்டி வரக்கூடிய ஒவ்வொரு கதைகள், அதில் வந்து ரியோ ராஜ், அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவரை வச்சு வரக்கூடிய கதை, இப்படி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிளுங்க. டெக்னிக்கலி யாருனே சொன்ன மாதிரி செம சவுண்டான படம். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.